வணக்கம் சார். வணக்கம். சார், அன்பு இல்லம் எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க? அன்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். சரி சார். எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த அன்பில் வந்து கொங்கந்தமரம் மெயின் ரோடு, காமராஜ் நகர் பக்கத்தில் கொங்கந்தமரம் மெயின் ரோட்டில் நடத்திட்டுருக்கோம். சரி சார். உங்க ஹோம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 80 பேர் இருக்கிறாங்க. 80 பேர் 80 இருக்காங்க. பேர் இருக்கிறாங்க. 80 பேரில் வயசான தாத்தா பாட்டி, ம் அப்புறம் ஊனமுற்றோர், ம் கண் பார்வை இழந்தோர், ம் மனநலம் பாதிக்கப்பட்டோர், ஓகே அப்போ சார். கிட்டத்தட்ட 80 பேர் இருக்காங்க. இலவசமாக பார்த்துட்ருக்கோம். இலவசமாக பார்த்துட்டு இருக்கீங்க. சரி சார். சார், சாப்பாடு இதெல்லாம் எப்படி? ஆமாம், சாப்பாடு நம்ம நட்பு வட்டாரம், நிறைய ஸ்பான்சர்ஸு. நான் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். ம் ம் அதனால் நமக்கு நிறைய நட்பு வட்டாரம். அதை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மளிகை சாமான்கள், ஒருத்தர் காய்கறி, ஒருத்தர் பால், ம் ம் நட்பு வட்டாரத்தை அப்படி ஜாலியாக நடத்திட்டு இருக்கோம். ஜாலியாக. எந்த கஷ்டம் கிடையாது. சரிங்க சார். அவர் டெய்லி ஆண்டவர் டெய்லி எங்களை நல்ல வேலை. வழி நடத்திட்டு இருக்காரு. எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார்? எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. ஆ இன்சார்ஜ் வார்டன், ம் அப்புறம் 2 குக்கு, ஒரு நர்ஸு, ம் 6 ஸ்வீப்பர், ஒரு வாட்ச்மேன். டெய்லி ப்ராப்பராக ஹைஜீனிக்காக. அவன் நல்ல சாப்பாடு. காலையும் நைட்டும் டிஃபன் தான். ம் ம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி. மத்தியானம் ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, ஒரு நாள் கருவாட்டு குழம்பு. ம் ம் நைட்டு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, முட்டை தோசை, ஆனியன் லைவ் தோசை. ஆ கல்லெல்லாம் பாருங்கள், லைவ் தான். வந்து பாருங்கள். எங்களுக்கு வெளியே தெரியாது, நாங்கள் விளம்பரம் பண்ண மாட்டோம். ஆ எங்களால் முடிஞ்சதை ஜாலியாக பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். சரிங்க சார். இப்போ மக்கள் வந்து உங்களை எல்லா விசேஷங்களுக்கும் வந்து உங்கள் கிட்டக்க தொடர்பு கொண்டா நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணலாம்ல சார்? ஆமாம், உங்களுக்கு வீட்டில் திருமண நாள், பிறந்த நாள் விஷயம்னா சாப்பாடு எங்களுக்கு தரலாம். ஸ்பான்சர் பண்ணலாம். ஆமாம், நிறைய சாப்பாடு வராது. அவுட்டரில் இருக்கிறனால யாருக்கும் தெரியாது. ஆ. இது வரைக்கும் வெளியே தெரில. அது ம் ம் ஒருத்தர் கேள்விப்பட்டு தருவாங்க. சாப்பாடு டெய்லி வந்துட்டுனா நிறைய பேர்த்த பார்க்கலாம். சரிங்க சார். இது இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்கல்ல சார், இதில் வந்து ஃபுல்லாக சேஃப்டியாக நம்ம மக்கள் வெளியிலேருந்து கொண்டு வரது தான் நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை இங்கே இருக்கிறது? இங்கே சமையல் பண்ணிடுவோம், வெளியே வாங்க மாட்டோம். அதுதான் கேட்குறேன். வெளியில் சாப்பாடு ரொம்ப வாங்க மாட்டோம், இங்கேயே நாங்கள் சாப்பாடு பண்ணிடுவோம். ஆமாம், பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. வெளியே இருந்து வந்தால் என்ன ஏன்னு சொல்ல முடியாது. வயசான மக்கள்னால இங்கேயே நாங்கள் சாப்பாடு இங்கேயே பண்ணுவோம். பெட் ரிட்டனாக இருக்கவங்க எத்தனை பேர்? பெட் ரேட்டு 22 பேர் இருக்காங்க மேடம். 22 பேர். ஆமாம், எப்படி? திருநெல்வேலி மாவட்டத்திலே நம்ம தான் சார் பெட் ரேட்டர் பார்க்கணும், யாரும் பார்க்கல. அதான் நம்ம தான் பார்க்கணும். பார்த்தோம். எங்கள் டைப்பரே மாதம் கிட்டத்தட்ட 20,000 டைப்பருக்கே செலவு சார். 25,000. கொண்டு வேறு ஏதாவது செலவுகள்? மேலே காய்கறிக்கு மாதம் 25,000 ரூபா, சிலிண்டருக்கு மாதம் 20,000 ஆகுது, மளிகை ஜாமான் மாதம் 50,000 ஆகுது, காய்கறி 20,000 ஆகுது, கரண்ட் பில் 22,000 கரண்ட் பில்லு, மீனுக்கு மாதம் 8,000 ரூபா, சிக்கனுக்கு மாதம் 8,000 ரூபா, மாதம் 3 லட்ச ரூபா வேணும் சார். சம்பளம் 1 லட்ச ரூபா, மாதம் 3 லட்ச ரூபா தேவைகள். தேவைகள் சந்திக்கப்படுது. எந்த கஷ்டம் குறையும் இல்லை, ஜாலியாக நடத்திட்டுருக்கோம், அவ்வளோதான். சரி சார். சரி.